ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் போன கதையில் பார்த்தோம், கம்சன் கிருஷ்ணரையும் பலராமனையும் அழைச்சிருந்தா மல்யுத்த போட்டிக்கு. அதனால கிருஷ்ணரும் பலராமனும் விருந்தாவனத்துலேருந்து கிளம்பினாங்க. அந்த கதையை நீங்கள் கேட்கலைன்னா அது முதல்ல கேட்டுட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிற அடுத்த கதைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நான் சொல்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இதில் கிருஷ்ணர் கம்சனை எப்படி கொண்டாருங்கிறத விலாவரியாக சொல்லியிருக்கேன். சரி, ரொம்ப நேரத்தை கடத்தாம இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அக்ரூரன் தேரோட்ட கிருஷ்ணரும் பலராமனும் மதுரா நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அக்ரூரன் கம்சனோட மாளிகைக்கு போனாரு. ஆனால் கிருஷ்ணரும் பலராமனும் மதுரா நகரத்தை சுற்றி பார்த்துட்டு சாயங்கால நேரம் கம்சன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே மாளிகையில் யாகம் நடந்துட்டு இருந்தது. கம்சன் ஒரு வில்லை வணங்க வேண்டிய தருணம். கிருஷ்ணர் மாளிகையில் நுழைஞ்சதும் அந்த வில்லை உடைச்சி மறைமுகமாக கம்சனுக்கு சவால் விட்டாரு. கம்சன் கோபத்தில் கொந்தளிச்சான். அவங்க 2 பேரையும் கொல்லுங்கன்னு மல்யுத்த வீரர்கள் சனுரா மற்றும் முஷ்டிகாக்க ஆணையிட்டான். மல்யுத்த வீரர்கள் இதை கேட்டதும் கிருஷ்ணரையும் பலராமனையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் மைதானத்தில் கம்சன் குபல்யபிதா யானையை விடுவிச்சான். 1000 யானையோட சக்திகளுக்கு ஈடான யானை தான் குபல்யபிதா. கிருஷ்ணர் முதல்ல குபல்யபிதா யானையை கொன்னாரு. அதோட தந்தத்தை உடைச்சி தரையில வீசினாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த வீரர்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமன் கூட சண்டை போட்டாங்க. ஆனா கிருஷ்ணரோட மோதி ஜெயிக்க முடியுமா? கிருஷ்ணர் சனுராவை 100 தடவைக்கு மேல சுழட்டி கீழே வீசினாரு. அவன் மயங்கி இறந்து விழுந்தான். பலராமன் முஷ்டிகாவை ஒரே அடியில வீழ்த்திட்டாரு. கம்சன் நினைச்சான், ரொம்ப கவனமா தீட்டப்பட்ட திட்டங்கள் கூட தோல்வி அடையுதேன்னு. கிருஷ்ணரும் பலராமனும் கம்சனை நோக்கி வந்தாங்க. கம்சன் பயத்துல காவலாளிகளை கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் இரும்பு சங்கிலியால கட்டி சிறையில் அடைங்கன்னு உத்தரவு போட்டான். கண்ணிமைக்கிற நேரத்துல கிருஷ்ணர் ஓடி வந்து கம்சனோட தலைமுடியை பிடிச்சு தரையோட அடிச்சு வீசினாரு. பலத்த அடியினால கம்சன் மயங்கி விழுந்தான். ஊரே பார்க்க கிருஷ்ணரோட கால் அடியில கம்சன் தன்னோட கடைசி மூச்சை விட்டான். அவன் சாகர தருணம் கிருஷ்ணர் அவனுக்கு விஷ்ணுவா காட்சி கொடுத்தாரு. கம்சனோட சகோதரன் சுமாலி கிருஷ்ணரை கொல்ல வந்த போது பலராமன் சுமாலியை கொன்னாரு. இத்தோட அசுர அரசன் கம்சனோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. கம்சன் இறந்ததால மொத்த மதுராவுமே சந்தோஷத்துல இருந்தது. கிருஷ்ணர் தன்னோட அப்பா அம்மா வாசுதேவ் மற்றும் தேவகியை சந்திச்சாரு. நந்தனும் யசோதாவும் மதுராக்கு வந்து இந்த கொண்டாட்டத்துல கலந்துகிட்டாங்க. கம்சனுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அவரோட தாத்தா உக்ரசேனாவை மதுராவோட அரசனாக்கினாரு. அடுத்து கிருஷ்ணர் எங்கே போனாரு, அவரோட குரு யாரு, இதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.